முடக்கத்தான் கீரை எல்லா கொடியிலையும் வேலி ஓரத்துலலாம் படர்ந்துருக்கும். இப்போ எங்கே அந்த மாதிரி இருக்குது? இதில் இப்போ தோசை எப்படி செய்யலான்னு அரிசி ஊற வச்சாச்சு. அரிசி நல்லா ஊறி இருக்கும். இது ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். போதும் இவ்வளோ முடக்கத்தான் தோசை. வாஷ் பண்ணி போடணும் முடக்கத்தான் கீரையை. உடம்பு வலிலாம் போகும், எலும்பு வலி போகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது துவையல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். காஞ்ச மிளகாய் போட்டு ஒன்று அரைச்சிக்கலாம். தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. முடக்கத்தான் தோசை மாவு. இப்போ தாளித்து போடணும். இதில் வெங்காயம், காஞ்ச மிளகா, முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. சுவையான முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது தொட்டுக்க எதுவும் இல்லாமலே சாப்பிட்லாம். நான் சர்க்கரை வச்சு சாப்பிடுவேன். சட்னி, தக்காளி சட்னி எது இருந்தாலும் சாப்பிட்லாம். நம்ம சும்மாவே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உடம்புக்கு நல்லது. நல்லாயிருக்கு.